பட்டால் பறக்கும் விவாதங்களால் முக்கிய தலைவர்களை அதிரவிடும் இளம் அமைச்சர். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா நாரீர். நான் போன வாரம் தான் எச்சரிக்கை கொடுத்துட்டு போனேன். தவறு செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு பதிலா சரியா செஞ்சுட்டு தோத்து கூட போல. வக்கீலாக வேண்டும் என்ற இவரின் லட்சிய கனவு தந்தையின் திடீர் மரணத்தால் காலம் போட்டு வைத்த திட்டமோ அரசியல். இளைஞர்களின் நம்பிக்கையாகவும் இலங்கையின் இளம் கேபினட் அமைச்சருமான இந்த ஜீவன் தொண்டைமான் யார்? பொதுவா இளைஞர்கள் அரசியல்ல கால் பதிக்கணும் அப்படின்றதான் பல மூத்த தலைவர்களுடைய விருப்பமா இருந்ததுல. இந்த வரிசையில ஜீவன் தொண்டைமான் அப்படின்றவர் தான் இப்ப பலரையுமே ஆச்சரியப்படுத்திட்டு வராங்க. 1994ஆம் ஆண்டு பிறந்த ஜீவன் தொண்டைமான் இலங்கையை சேர்ந்த இவர் கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு தொடக்க பள்ளியில படிச்சிருக்காங்க. சென்னையில 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிச்ச இவரு கோவையில இருக்கக்கூடிய சின்மயா இன்டர்நேஷனல் பள்ளியில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல LLB பட்ட படிப்புக்காக சேர்ந்திருக்காங்க. 2017ல அவர் சட்ட படிப்பையும் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லண்டன்ல ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்துல பயிற்சி பெற்றிருக்காங்க. வக்கீல் ஆகணும் அப்படின்றதுதான் ஜீவனுடைய ஒரு கனவாவும் லட்சியமாவும் இருந்திருக்கு. ஆனா அவருடைய அப்பாவான ஆறுமுகன் மகன் தீவிர அரசியல நுழைஞ்சு தேர்தல்ல போட்டியிடணும் அப்படின்னு விடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா ஜீவன் அதை விடாப்படியா மறுத்துட்டாராமா. அதை தொடர்ந்து ஜீவனுடைய தந்தையான ஆறுமுகன் மே 2020ல திடீர்னு உயிரிழந்ததால அவருடைய வாழ்க்கையே மாறி போயிருக்கு. கட்சி, தொழிற்சங்கம், குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய நண்பர்கள்னு அவரை நுவரெலியா மாவட்டத்துல அவருடைய தந்தைக்கு பதிலா தேர்தல்ல போட்டியிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்காங்க. பொது செயலாளரா ஒரு மனதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எம்பியா, மாநில அமைச்சரா, கேபினட் அமைச்சரா அரசியல் வளர்ச்சியில ஒரு உச்சத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசா இருந்தாலுமே 2020ஆம் ஆண்டு ராஜபக்ஷ அரசாங்கத்துல கேபினட் அமைச்சர் பதவியை கேட்கிற அளவுக்கு ஜீவன் தைரியமா இருந்தாங்களாமா. அதை தொடர்ந்து ராஜபக்சேவுடைய அரசியல் இருந்து விலகி ரணில் விக்ரமசிங்கோட இணைஞ்சு அவரை தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சரா நியமிக்கிறதுக்கு ரணில் தயாரா இருந்தாங்களாம். ஜீவன் அரசியல் இன்னும் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது இருந்தாலுமே மக்களுக்காக அவர் பேசக்கூடிய விஷயங்களாகட்டும், நாடாளுமன்றத்துல பல அனல் பறக்கிற விவாதங்களை மேற்கொள்றதாகட்டும், மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறதாகவும் அரசியல்ல கால் பதித்த ஒரு இளைஞருடைய உத்வேகம் பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்துறதோட பல இளைஞர்களுக்கும் உத்வேகமா இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.